அவதார் அஸ்ட்ரோ டிவி சிறந்த வாழ்க்கையை பெறுவதற்கான பாதை. உலகெங்கிலும் உள்ள அவதார் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு எனது இனிய வணக்கம். தினம் ஒரு தகவலின்படி இன்றைய தகவல் என்னன்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்ஸ் நடந்துகிட்ருக்கு. நிறைய 10th 12th படிக்கிற குழந்தைங்க இருப்பாங்க. நிறைய பெற்றோர்களுக்கு தமிழ்நாட்டில் இல்லை உலகெங்கிலுமே மருத்துவ படிப்பு படிக்கணுன்ற ஒரு ஆவல், தன் பிள்ளைகளை படிக்க வைக்கணுன்ற ஆவல் அவங்களுக்கு இருக்குது. இப்போ அதை பற்றி தான் பேச போகிறோம். யார் நீட் தேர்வில் ஜெயிக்க முடியும், யார் மருத்துவ படிப்பு படித்தால் நல்ல மருத்துவராக இருப்பாங்க, யாருக்கு மருத்துவ சீட் கிடைக்கும், இதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். சரிங்களா? இப்போ ஒரு குழந்தையோட ஜாதகத்தில், அதாவது ஒரு 10th 12th படிக்கக்கூடிய ஜாதகத்தில் நம்ம எடுக்கிறோம். 12th படிக்கிற பிள்ளைங்க ஜாதகத்தில் இந்த லக்னத்துக்கு 6ஆம் பாவம் தான் நோய். நம்மளோட ஜாதகம் யாராக இருந்தாலுமே சரி, நீங்கள் எடுத்து அவங்க பிள்ளைங்க இருந்தாலும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா படிக்க வேண்டிய பிள்ளைங்கள செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லக்னம்னு ஒன்று எழுதியிருக்கோம் அவங்க ஜாதகத்தில். அதுலேருந்து 1 2 3ன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 6ஆம் இடம். 6ஆம் இடம் அப்படிங்கிறது நோய் எதிரி கடன்னு சொல்லக்கூடியது. மருத்துவ படிப்பும் அதுதான். அந்த நோய் எதிரி கடன்னு சொல்லக்கூடிய அந்த 6ஆம் இடத்துக்கு சந்திரனுக்கு 6ஆம் இடமோ இல்லை லக்னத்துக்கு 6ஆம் இடமோ சூரியன், இந்த ராகு, இந்த சந்திரன் இதோட தொடர்பு இருக்கணும். 6ஆம் பாவக அதிபதி கூட இருக்கலாம், 6ஆம் பாவத்தை பார்க்கலாம், இல்லைன்னா அந்த இடத்துலையே இருக்கலாம். இது லக்னத்துக்கும் சந்திரத்துக்கும் கண்டிப்பாக அது இருந்தால் தான் அவங்க ஒரு கைராசி மருத்துவராக அவங்க எதிர்காலத்தில் நல்ல மருத்துவ சேவை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த அமைப்பு இல்லாதவங்களுக்கு மருத்துவ படிப்பு படிக்கக்கூடிய அமைப்பு 100க்கு 95% குறைவு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதை மீறி படித்தாலும் அவங்க மருத்துவ சேவையை செய்யறதில்ல, வீட்டில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாலுமே இந்த சூரியன், சந்திரன், ராகு இதை நினைவு வச்சுக்கோங்க. லக்னம் அல்லது ராசிக்காரில் இருக்கணுன்றதை பார்த்துக்கோங்க. ஜோதிடர்கள் இதில் கவனிங்க. நாங்கள் பல பேர்த்துக்கு ஆய்வு செஞ்சு போட்டு எடுத்த ஒரு அற்புதமான முடிவு இது அப்படிங்கிறது. இப்போ போட்டித் தேர்வுன்னு வரும்போது நீட் தேர்வு எழுதணும். இப்போ நீட் தேர்வு எழுதக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதா, இல்லை நிறைய பேர் இந்த வருஷம் முடியல அடுத்த வருஷம் ட்ரை பண்ணலாம், அடுத்த வருஷம் ட்ரை பண்ணலாம் அப்படி நிறைய கேள்வி கேட்பாங்க. கண்டிப்பாலுமே இப்போ மருத்துவம் படிக்கிற அமைப்பு அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா, அதுக்கடுத்து அவங்க மருத்துவத்துறையில் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு 10 12 10ஆம் இடம் தொழில்னு சொல்கிறது, 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மருத்துவமனை. ஸோ 10 12 6 இந்த தொடர்புலாம் ஒரு ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த தொடர்பு எடுத்துக்கலாம். அடுத்ததாக போட்டித் தேர்வுன்னா, இப்போ 6ஆம் பாவங்கிறது போட்டி, 6ஆம் பாவங்கிறது போட்டி, 3ஆம் பாவங்கிறது ஒருத்தரோட முயற்சி, 6ஆம் பாவங்கிறது போட்டி. இப்போ 6ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி கூட தொடர்பில் இருந்தாலும் சரி, 6ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி கூட தொடர்பில் இருந்தாலும் சரி, 6ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி கூட தொடர்பில் இருந்தாலும் சரி, இவர்களுக்கு போட்டித் தேர்வில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அவர்கள் பிறவி ஜாதகத்தில் இயல்பாக இருக்கும். யாருக்கு பிறவி ஜாதகத்தில் இந்த 4 6 4 11 4 2 தொடர்பு இல்லையோ அவங்களுக்கு கோல்சாரத்திலேயாகும் அந்த தொடர்பு வந்தது அப்படின்னா அந்த டைமில் எக்ஸாம் எழுதுனா அவங்களுக்கு கிளிக் ஆகும் கண்டிப்பாக. இப்போ திசை புத்தி தொடர்பும் இருக்கிறவங்களுக்கு நல்ல மார்க் வரும், குரு பார்வை இருக்கிறவங்களுக்கு நல்ல மார்க்கு கண்டிப்பாக வருங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ போட்டித் தேர்வுன்னு சொல்லக்கூடிய அந்த 6ஆம் இடம் போட்டி. அப்போ அதுக்கு வெற்றின்னு சொல்லக்கூடியது 6க்கு 3ஆம் இடம் 8. அப்போ இந்த 8ஆம் இடத்த குரு பார்க்குறவங்களுக்கு வெற்றி அடைவாங்க. அதாவது கோச்சார குரு, நான் சொல்கிறது ஜனன குரு இல்லை, கோச்சார குரு 8ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த போட்டித் தேர்வில் வெற்றி அடைவாங்க. ஆனாலுமே இந்த 6 4 6 2 6 11 இருக்கிறவங்க தான் அதில் அதிக மார்க்கு அதிக தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஜாதகங்களில் நம்ம இன்னொரு விஷயம், கோச்சாரி கேதுவை நம்ம கருத்தில் கொள்ளணும். இந்த கோச்சாரி கேது 4ஆம் பாவத்துக்கு 9ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய 12ஆம் பாவம், 4ஆம் பாவத்திற்கு 9ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய 12ஆம் பாவத்திற்கு தொடர்பில் இருந்தாலோ அந்த 12ஆம் பாவத்தில் நின்றாலோ தற்காலிக தடை அப்படிங்கிறது ஏற்படும். அதாவது நீட் தேர்வில் பாஸ் பண்ணுறதுக்கான தற்காலிக தடை அப்படிங்கிறது ஏற்படும். அதாவது 4க்கு 9 4இன் பாக்கியம், உயர்கல்வியின் பாக்கியம், உயர்கல்வி 4 உயர்கல்வியின் பாக்கியம் தான் அந்த 12. ஸோ இவங்களுக்கெல்லாம் இந்த கேது பேச்சு தாண்டி அடுத்த முயற்சி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்து எழுதலாங்கிற அட்வைஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சொல்லலாம் அப்படிங்கிறது பார்த்துக்கணும். இப்போ
இந்த ஜாதகங்களில் நம்ம முக்கியமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஜென்ம ஜாதகத்திலே பஞ்சமகாபுருஷ யோகம்னு சொல்லக்கூடிய 5 கிரகங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா. செவ்வாய் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கிறது, குரு பவர்ஃபுல்லாக இருக்கிறது, சுக்கிரன், புதன், சனி, இதெல்லாம் இந்த பஞ்ச கிரகங்கள் வந்து ஆட்சி உச்சமாக இருந்தாலும் இது அந்த பஞ்சமகாபுருஷ யோகம்னு சொல்லக்கூடியது. இது அவங்க ஜாதகத்தில் இருந்தால் அவங்களுக்கு அதிர்ஷ்டமும் அதில் இருக்கும், சீக்கிரமாக அதில் கிடச்சி நல்லா மேலே வர்றதுக்கான அதிர்ஷ்டமும் அவங்களுக்கு இதில் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும். அப்போது மருத்துவ கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய் தனது ஆட்சி வீட்டில் இருந்தாலும், உச்ச வீட்டில் இருந்தாலும், நீச வீட்டில் இருந்தாலும் இவர்களுக்கு மருத்துவம் படிக்கிறதுக்கான அதிர்ஷ்டம் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இவங்களுக்கெல்லாம் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது, சரிங்களா. அப்படி இல்லாமல் இந்த பஞ்சமகாபுருஷ யோகமும் மருத்துவ கிரகங்கள் பவர்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு மருத்துவத்துறையில் வேறு கோர்ஸை அவங்க எடுத்துக்கலாம். எப்படியா இருந்தாலும் மருத்துவத்துறை அவங்களுக்கு நல்லா வரும் அப்படிங்கிற தகவலை இன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது குழந்தைங்களுக்கு படிக்க கஷ்டமாக இருக்குதுன்னா இதுக்கு பரிகாரமாக நீட் தேர்வு அப்படிங்கிறதுல நாமக்கல் நரசிம்மர் கோவில், அந்த கோவிலில் இருக்கக்கூடிய நாமகிரி தாயார் அந்த சந்நிதியில் போய் நின்றுட்டு தாமரைப்பூ, ஒரு 6 தாமரைப்பூ வச்சு அந்த தாயாரை மனமுருக வேண்டி எங்கள் குழந்தைங்களுக்கு மருத்துவ சீட் கிடைக்கிறதுக்கு, நீட் தேர்வில் பாஸ் பண்ணுறதுக்கு வழிவகுங்க அப்படின்னு சொல்லி மனமாற வேண்டிக்கிறவங்களுக்கு அது கிடைக்கும். ஏன்னா இது என் அனுபவத்தில் நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன், இது கண்டிப்பாக நடக்குது. அதுக்கு அடுத்ததாக மருந்தீஸ்வரர் கோவில்களிலையும் நீங்கள் திருவான்மியூரில் இருக்குது, நம்ம பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் மருந்தீஸ்வரர், அங்கேயும் நீங்கள் வந்து இதுக்காக வேண்டுதல் செய்யலாம். கண்டிப்பாலுமே மருத்துவ சீட்டு அவங்களுக்கு கிடைக்கும். இது மருத்துவ படிப்புக்காக முயற்சி பண்ணி கொண்டிருக்கிற அனைத்து குழந்தைகளுக்கும் எனது நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.